வெல்கம் பேக் மக்களே. இது பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பருடைய கிராண்ட் லான்ச் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இங்கே வந்திருக்காங்க அண்ட் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய கொண்டாட்டங்கள் அண்ட் நிறைய அவார்ட்ஸும் காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். சமூகத்தில் மிக பெரும் நம்பிக்கை மனிதர்களாக திகழ்ந்தும் கூட யாரு கண்ணுக்கும் புலப்படாத அந்த வீர பெண்மணிகளை, அந்த சிங்க பெண்களை இந்த மேடையில் கௌரவப்படுத்துறதுல எங்கள் பிரியோ அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது. அந்த வகையில் முதலாவதாக யார் இந்த பிரியோ அவார்டை வாங்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மீனவர்களுக்கு மத்தியில் ஒரு கெத்தான மீனவள், கடல் தாயின் மகத்தான மகள், Secretary, National Coastal Women's Movement, Leader, South Asian Regional Coalition, President, Fisher Women's Cooperative Society, Secretary, Samanidhi Labor Union, சாமுண்டீஸ்வரி அவர்களை பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்கள் பிரியோ அவார்ட்ஸோட வெற்றியாளரா இந்த மேடையில். இந்த அவார்டை வழங்குறதுக்காக MD சுதா சுகுமார் அவர்களையும் யுமாரியாஸ் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். வாழ்த்துக்கள் சாமுண்டீஸ்வரி மேம். ஒரு வெற்றி பெண்ணா ஜொலிக்கிறீங்க மேடையில். இந்த தருணம் எப்படி இருக்கு மேம்? நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கண்டிப்பாக இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கல. நிறைய என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து எதுவும் எதிர்பார்க்காம நிறைய களத்தில் இருக்காங்க. என்னை விட இன்னும் களத்தில் பணிபுரியவருங்க இருக்காங்க. நான் கேட்டுக்கிறது ஒன்றுனா, என்ன கண்டுபிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படுறதில்ல. இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்து அவங்கள வந்து அடையாளப்படுத்தணும் பெண்களை அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து பெண்கள் வந்து சுயமரியாதையோடு வாழணும், தன்னம்பிக்கையோடு வாழணும், கண்டிப்பாக மாண்போடு வாழணும். 3மே ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதை அவங்க வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா தகுதி என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். அதுவும் அது நம்ம பெண்கள் கிட்ட தான் இருக்குது. அப்படின்னும் போதே அது தன்னம்பிக்கையை குறிக்கும். நம்ம எந்த குறிக்கோளை தாண்டி போகிறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த கூன்ற எழுத்தையும் குறிக்கும். திறமை அப்படின்னும் போது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பமில் சமுதாயத்துக்காக நம்மளுடைய பங்கை வந்து அளிக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தகுதி கண்டிப்பாக தானே வரும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த அவார்டை வாங்கிறது வந்து என்னுடைய மீனவ பெண்களுக்காகவும் என்னோடய அனைத்து பெண் தொழிலாளர்களுக்காகவும் இதை வைக்கிறேன். என்னை வளர்த்து எடுத்தவங்களும் இதே மேடையில், பெரிய விஷயம் அதுதான், இதே மேடையில் என் கூடயே இந்த அவார்டை வாங்க போகிறாங்க. அவங்க தான் என்னை வந்து எப்படி செதுக்கினவங்க. அது ரொம்ப சந்தோஷமான தருணம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் உமாரியாஸ் மேம், பொதுவாக மீனவர்கள் தான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். போட்டில் போய் நடுக்கடலில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, உயிரை பணயம் வச்சு போயிட்டு வருவாங்க. பட் மேம் வந்து ஒரு மீனவளாக இன்னைக்கு வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிரியோ டிவிக்கும் ஓடிடியும் அவங்க பெரிய லெவலில் வரணும். எங்களுடைய சப்போர்ட் இருக்குது சார். அவர் கேட்டார், நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் இருக்குது. அண்ட் கம்மிங் பேக் டு திஸ் உமன், ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்களுக்கு நான் அவார்டு கொடுத்தேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட சேவை இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அ லாட். சாதனை பெண்களை தொடர்ச்சியாக அங்கீகரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த சாதனை பெண் யார் அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம்.
மிஸ்டர் வர்ஜில் டி சாமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஸோ மேம்க்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக சென்ட்ராயன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஸோ மேம் வந்து 1992 அருணோதயம் அப்படிங்கிற அவங்களோட நிறுவனத்தை தொடங்கினாங்க. இதுவரைக்கும் பெண்களுக்கும் அதாவது பெண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்த ஒரு மனுஷி அவங்க. இதுவரைக்கும் 7000த்திற்கும் மேற்பட்ட குழந்தை திருமணங்களை தடுத்த ஒரு சிங்க பெண் அவங்க. அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ ஏகப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்கள மிகப்பெரிய ஆளாக்கின மிகப்பெரும் பெருமையை சார்ந்தவங்க நம்ம விஜில் மேம். மேம், உங்களோட இந்த வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி. முக்கியமாக இந்த விருதை இந்த அமைப்பின் மூலமாக வாங்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா யார் கொடுக்குறாங்க என்னன்றதுலாம் முதல்ல எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு இதை முழுவதுமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறவங்களுடைய வரலாற்றை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் பணிபுரிவது இந்த மாதிரி குழந்தைகளுக்காக தான். குறுக்குப்பேட்டை, திருவற்றூர் அந்த போல் பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும், கல்வி கற்கணும். அது மாதிரி வந்த பிள்ளைகள் இப்போ காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அந்த தம்பி வந்து ஷெரீஃபு எங்கள் மூலமாக வந்த தம்பி. அவருடைய சிறு வயதில் இருக்கும்போது அவருடைய கனவை வந்து அவர் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருந்தார். அவருடைய கனவு என்னுடைய பேர் இந்த மாதிரி போஸ்டரில் வரணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கனவு நனவாச்சு. ஸோ இது போல் செய்து எங்களை அங்கீகரித்திருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி. நான் வாங்கிறத விட உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமு வாங்கினது. சாமு வந்து எங்களோட இருந்தவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அனைத்தையும் வெல்ல முடியும். அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அனைவராலும் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அருணோதயம் மூலமாக செய்கின்றோம். ஸோ உங்களை மாதிரி மக்களை பார்க்கும் பொழுதும் உங்களோடு சேரும் பொழுதும் மிகவும் சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, ஆனால் மேம் வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஆள். அவங்க வைஸ் பிரசிடென்ட் சைல்ட் ஒர்க்கர்ஸ் இன் ஏஷியா, கான்ட்ரிபியூட்டர் டு ஆன்டி ஸ்லேவரி இன்டர்நேஷனல், ஸ்டேட் கன்வெனர் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் தமிழ்நாடு அண்ட் சைல்ட் ரைட்ஸ் அட்வொகேட்டும் கூட மேம். ஸோ ஏகப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வியை மீட்டு கொடுத்துருக்காங்க. தொழில், அதாவது சைல்ட் லேபராக வேலை செய்யக்கூடிய பெண்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு பெரிய பெரிய வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மேம்க்கு மறுபடியும் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் சென்ட்ராயன் அண்ணா, இப்போ ஏற்பட்ட ஒரு பெண்மணிக்கு உங்கள் கையால் அவார்ட் கொடுத்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சுகுமார் சார் சொன்ன மாதிரி வந்து பெண்கள் வந்து நம்ம வீட்டு கண்கள். பெண்கள் இல்லாமல் நம்ம கிடையாது, நம்ம நாடு கிடையாது, நம்ம நாட்டு மக்கள் கிடையாது. அதனால் மேடம்க்கு நான் கொடுத்தது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லதே நடக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லாரும் ஜெயிப்போம், ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. இங்கே பிரியோ டிவிக்கும் பிரியோ ஓடிடிக்கும் பிரியோ அந்த இது வந்து சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாருடைய பேச்சில் வந்து இந்த பிரியோன்ற ஒரு பேரில் வந்து நிறைய பிஸ்னஸ், நிறைய விஷயங்கள்லாம் அவருடைய நல்ல மனசுக்கு ஆரம்பிக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். இங்கே நான் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக். இது பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பருடைய கிராண்ட் லான்ச். ஹெல்த் கேர் பார்ட்னர் ஜீவன் சம்யுக்தா, அசோசியேட் பார்ட்னர் ஐஷாப். பிரியோ அவார்ட்ஸ் மூலமாக சாதனை பெண்களை அங்கீகரித்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அடுத்த சாதனை பெண் யார்?
Functionary of Tamil Nadu Domestic Workers Welfare Trust Senior Josephine Amala Valarmadi அவர்களை பிரியோ அவார்ட்ஸ் பெற்றுக்கொள்வதற்காக பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக MP சுதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய குழந்தைகளின் கல்வி பறிப்போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களின் கல்வியை மீட்டு கொடுத்த ஒரு சிங்க பெண் அவங்க. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் மேம். அண்ட் உங்களோட ஒரு வெற்றி ஸ்பீச் ஒன்று. இந்த அருமையான தருணத்தில் பிரியோ டிவிக்கும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம இங்கே அரங்கத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் வீட்டு வேலை செய்யும் ஒரு தொழிலாளி இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும். அப்போ இந்த தொழிலாளியும் இந்த சமுதாயத்தில் அவங்க தொழில் ஒரு தொழிலாக மதிக்கப்படணும். அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வேணும். அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் எத்தனையோ கனவுகளோடு இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதை வளர்த்தெடுத்து அவங்கள வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு புலம்பெயர்ந்து சென்று வெளிநாடுகளில் தவிக்கும் தொழிலாளர்களை நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இறந்தவர்களை மீட்டெடுத்து அவர்களுடைய உடலை தாயகத்திற்கு கொண்டு வருவது, குறிப்பாக அந்த குடும்பத்திலேருந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் அங்கு இருக்கும் அரசினுடைய பொறுப்பில் இறந்த உடலை தாயகத்திற்கு கொண்டு வருவதும், அதோடு அங்கு தவிக்கும் வீட்டு வேலை தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள், மீனவ மக்கள் இவர்களையெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதும் எங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. குறிப்பாக வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்களும் தொழிலாளர்கள், அவர்கள் உரிமையும் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமானது. ஒரு தொழிலாளி மட்டுமல்ல, ஒரு முதலாளியாகவும் மாறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஏக்கம், ஆசை. அதற்கு இங்கே இருக்கும் அனைவரும் எங்களோடு தோள் கொடுத்து பயணிப்பீர்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பிரியோ டிவி மூலம் அந்த சேர்மனுடைய வாழ்க்கையை கேட்கும்பொழுதே எத்தனையோ மக்கள் இதே சூழலில் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்களும் அதே ஒரு பயணத்தில் இருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறோம் அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டமான சூழலேருந்து இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை கைதூக்கி விடுவதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வழி, ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வழி தெரியாமல் தவிக்கும் மக்களுக்கும், குறிப்பாக வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள உங்கள் அனைவரும் ஆதரவும் ஆசீரும் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் MP சுதா மேம், நீங்கள் ஒரு மிகப்பெரும் பொறுப்பில் இருக்கீங்க. அண்ட் குழந்தைகளுக்கு கல்வியை மீட்டு கொடுக்குற பொறுப்பை மேம் ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் எதிர்பார்க்கல இவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நினச்ச மாதிரி அடித்தட்டத்துலேருந்து கண்டிப்பாக இவங்களிருந்தும் கண்டிப்பாக முதலாளியாக கண்டிப்பாக மாறுவாங்க. அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நம்முடைய குழந்தை எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்தை சொல்லிடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுதா மேம், நீங்களும் சொல்லணும் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரியோ டிவி நிறுவனத்திற்கும் அதன் குழுமத்திற்கும் அதன் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை
மயிலாடுதுறை நாடாளுமன்ற மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, உழைப்பு, இன்றைக்கு இந்த அளவில் மிகப்பெரிய பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பல்வேறு தொழிலாளர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறுவனம் மேல்மேலும் பெருகி வளர வேண்டும். அவர்களுக்கு எங்களது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கண் திறந்த காமராஜரின் பணியை தொடர்ச்சியாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற சகோதரிக்கு இந்த விருது கொடுப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. பல்வேறு விருதுகளை பெற வேண்டும். கல்வி என்பது மிக முக்கியமானது. நம் நாட்டில் ஜனநாயகம் தழைக்க வேண்டுமென்றால் கல்வி மிகவும் முக்கியமானது. எப்பொழுதுமே ஒரு டிவி சேனல் லான்ச் பண்ணிவிட்டு டிவி சேனல் நடத்திட்டு அதுக்கப்புறமும் அவார்டு நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த டிவி சேனல் இங்கேவே தொடங்கிடுச்சு. முதல் நிகழ்ச்சியே பெண்களுக்கு அங்கீகரிக்கின்ற, அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கின்ற மிகப்பெரிய விருதுகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்றால் நம்மோட உரிமைகள் எப்பொழுதுமே காக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாக்குரிமை காக்கப்பட வேண்டும். நமது வாக்குரிமை நம்மிடமே இருக்க வேண்டும். யாரும் திருடக்கூடாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இருவருக்கும் நன்றி. கல்வி என்பது 3 எழுத்து, அனைவரின் வாழ்க்கையில் மாற்றும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்லன்னா பரவாயில்ல, நல்ல துணிமணி போட்டுக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் பிச்சை எடுத்தாவது கல்வியை மட்டும் முடிச்சிருங்கப்பா அப்படின்னு அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்பேற்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கல்வி அந்த குடும்பத்தையே ஒரே ஜென்ரேஷனில் மாற்றக்கூடிய பவர் அந்த கல்விக்கு மட்டுமே இருக்குது. ஸோ அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேம்க்கு மறுபடியும் நன்றிகள். ஸோ அடுத்த அவார்ட் பிரியோ அவார்ட்ஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம். அடுத்த அவார்டை வாங்கறதுக்காக பாகீரதி ராமமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக ஊமை விழிகள் டைரக்டர் அரவிந்த் ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பெரியவர்களை பார்த்து கொள்ளும் ஒரு தாய் அவர். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். பெரியவர்களை வைத்து ரங்கோலி போடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் சாதனையும் படைச்சிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் அவங்க படைச்சிருக்காங்க பெரியவங்களை வச்சு. ஸோ பலத்த கைத்தட்டலோட வாழ்த்துக்கள் மேம். அண்ட் உங்களோட வின்னிங் ஸ்பீச். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரையோ டிவி இந்த அவார்டுக்கு எங்களை செலக்ட் பண்ணதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அங்கீகரித்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது எங்களை இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணுறது. சமுதாயத்துக்கு இன்னும் மேலும் பணி செய்யணுங்கிறதுக்கு இது நல்ல ஊக்குவிக்கிறது. நாங்கள் 2003ஆம் ஆண்டு வாழ்க்கையில் வருமானமும் வாரிசுகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத முதியோர்களுக்காக 3 முதியோர்களை வச்சு துவங்கப்பட்ட ஆனந்தம் முதியோர் இல்லம் இன்றைக்கி 120 பேர் அங்கே அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இது முதல் ப்ராஜெக்ட். அதுலேருந்து 2010ஆம் ஆண்டு ஏழை மாணவர்களுக்கு அருகாமையில் இருக்க ஏழை மாணவர்கள் 7 மாணவர்களை வச்சு ஈவினிங் டியூஷன் சென்டர் ஆரம்பித்து இன்றைக்கி 270 மாணவர்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, சிங்கிள் மதர்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க. 150 பேருக்கு மேலே கல்லூரி படிப்புக்கும் பள்ளி படிப்புக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய டோனர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது.
மூன்றாவதாக 2015ஆம் ஆண்டு ஒரு இலவச ஆனந்தம் இலவச மருத்துவ மையம்னு ஆரம்பித்து அருகாமையில் இருக்க 20 வில்லேஜஸில் இருக்க ஏழைகளுக்கு வேண்டி எல்லாமே மெடிசன்ஸ், லேப், கன்சல்டேஷன் எல்லாமே இலவசமாக பண்ணிகிட்ருக்கோம். 4வது ப்ராஜெக்டாக 2020ஆம் ஆண்டு அங்கே இருக்கிற நிறைய சிறப்பு குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல், பணம் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் ஆனந்தம் ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஆரம்பித்து 90 குழந்தைகள் முற்றிலும் இலவசமாக படித்து, நடக்க முடியாத குழந்தைங்க இன்றைக்கி நடந்துகிட்ருக்காங்க, பேச முடியாத குழந்தைங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இறைவன் அருளால் அற்புதமாக அதுவும் நடந்துகிட்ருக்கு. திருவள்ளூர்கிட்ட ஒரு அழகான கோசாலையில் 126 பசு கன்றுகள்லாம் இருக்குது. அடுத்ததாக ஐயா சொன்ன மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் மேடம், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். என்னென்னா, அந்த சிறப்பு குழந்தைகளோட சிங்கிள் மதர்ஸ் ரொம்ப வாழ்க்கையில் வந்து டிஜெக்டடாக இருந்தாங்க, வாழ்க்கையே வேண்டாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது இவங்ககிட்டேயும் ஒரு திறமை இருக்கும், அதை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விமன் எம்பவர்மெண்ட் 2 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். அருகாமையில் இருக்க 51 வில்லேஜில் இருக்க கிட்டத்தட்ட 1000கணக்கான பெண்கள் வந்து டெய்லரிங், ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்து, கிளாஸஸ் கற்றுக் கொடுத்து அவங்க காலில் அவங்க நிற்கிறதுக்கு ஒரு வழியும் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ப்ராஜெக்டாக நம்ம பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இலவசமாக ஒரு இல்லம் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் அத்தனை பேரோட சப்போர்ட்டோடையும் இறைவனோட அருளால் எல்லா ப்ராஜெக்டும் அவர் சொன்ன மாதிரி, மலக்ஷன் சார் சொன்ன மாதிரி சின்ன விஷயமாக தான் ஆரம்பித்தோம், ஆரம்பிக்க முடியும்னே நம்பிக்கை இல்லை. பட் அந்த எண்ணம் எப்போதும் இருந்துகிட்டே இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வர முடிஞ்சுது. கண்டிப்பாக நம்ம இந்த இறைவன் அந்த எண்ணத்தை வச்சோ அவர் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு அம்மா தான், அம்மாவை வணங்காமல் ஒரு நாள் கூட நான் கிளம்பினதில்லை. அம்மாவை வணங்குறவங்க அத்தனை பேர் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. சமுதாயத்து மூலமாக நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம், திருப்பி சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த தருணத்தில் உங்கள் அத்தனை பேரையும் அம்பத்தூருக்கு அருகாமையில் கள்ளிக்குப்பத்தில் ஆனந்தம்ங்கிற முதியோர் இல்லம் எல்லா ப்ராஜெக்டும் இருக்குது. கண்டிப்பாக அத்தனை பேரும் வந்து பாருங்கள். ஐயாவும் அம்மா எல்லாருமே கண்டிப்பாக வரணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அரவிந்த் சார், மேம்க்கு இந்த அவார்ட் கொடுத்ததை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த பிரயோ டிவியின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழலில் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்பதும் காலத்தின் ஒரு கட்டாயம்தான். ஏன்னா எடுத்தோடனே எந்த ஒரு படமாக இருந்தாலும் முதல் கேள்வியே உங்களுக்கு ஓடிடி சேட்டிலைட் போயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா ஓடிடி சேட்டிலைட் பிஸ்னஸை மட்டும் நம்பியே இன்றைக்கி படம் பண்ண வேண்டிய சூழல்களில் நம்ம இருக்கோம். அந்த நேரத்திலே இப்படி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரயோ ஓடிடி, பிரயோ டிவி இரண்டுமே சினிமாக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் இவர்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி இதை அமைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாலும் பெண் இருப்பான் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து நம்ம எம்டி மேடத்துக்கு பின்னாடி சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அவங்கள மேடையில் ஏற்றி அழகு பார்த்து ரசிச்சிட்ருக்காரு டாக்டர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய இந்த டிவி ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மிகப்பெரிய அளவுக்கு வரணும், மிகப்பெரிய அளவுக்கு வளரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு தந்த இந்த நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். மூவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம பிரியோ அவார்ட்ஸை அடுத்ததாக வின் பண்ண அந்த வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம்.
ஆஃப் இனிய உதயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாண்புமிகு மனிதி கோமலா சிவகுமாரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக திரு கராத்தே ரவிக்குமார் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மற்றும் நடிகர் விஜய் விஸ்வா அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். ஜெம் பிரியோ MD சுதா சுகுமாரன் மேம் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். வாழ்த்துக்கள் கோமலா மேம். ஸோ அம்பேத்கரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெண் நீங்கள். அண்ட் நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் IT ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்கியிருக்கீங்க. இந்த தருணத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? அந்தியில் மலர்ந்த மலர்களைப் போல் அமர்ந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்பதே சிறந்தது என்று எனது அன்பு சகோதரர் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. இந்த பிரியோ டிவியை உருவாக்கி இருக்கிறோம் என்னுடைய சகோதரி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பேசுகிறோம் இல்லையா, பெண்களுக்காக ஸ்பெஷல் சொல்கிறோம். அந்த பெண்களுடைய ரேஷியோ இங்கேயே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இதனால் என்னென்னா, இன்றைக்கி அதிக அளவு வந்து இனிய உதயம் தொண்டு நிறுவனம் 2004 உருவாக்கப்பட்டது. பட்டி தொட்டியில் இருக்கும் குழந்தை கூட, ஒரு மூளையில் இருக்கும் குழந்தை கூட பணம் இல்லை, அதனால் நான் படிக்க மாட்டேன்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஒவ்வொரு ஆண்டும் 1200 குழந்தைகளும் வேல்யூஸோட, இதுதான் என்னுடைய என்ன சொன்னாங்க இல்லையா, நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருந்து அடிமட்டத்திலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு உந்துதல் தான் மக்களுக்காக சேவை செய்கிற எண்ணம் வந்து தானாக தூண்டப்படுவது. அந்த விதத்தில் வந்து இனிய உதயம் தொண்டு நிறுவனம் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 12000 குழந்தைகளை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் எடுத்தால் அப் டு காலேஜ் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கோம். இதனால் டாக்டர்ஸ், நீங்கள் சொன்னாமல் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், என்னை பார்த்து நிறைய பிள்ளைங்க லாயர்ஸ் ஆகணும்னு வந்தவங்களும் நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ நானும் கோர்ட்டில் இருக்கும்போது அவங்களும் என்னோட எதிரில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அந்த குழந்தைகள் உரிமைகளுக்காக இந்த செயல்பாட்டில் எங்களை வழிநடத்துகிற மேடம் வர்ஜில் மேடம் இருக்காங்க. ஸோ ஏன்னா நாங்களாம் அவங்களோட இணைஞ்சு பணி செஞ்சுட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி மூச்சு விடுற நேரத்தில் அதிகமாக வளர்ந்துட்டு வர விஷயம் என்னென்னா கேன்சர். இந்த 0% கேன்சருக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு குழந்தைகள் என்ன தான் படித்து மேலே வந்தாலும் அவங்களுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் நம்ம காலேஜில் இன்ஜினியர்கள் எவ்வளோ உருவாக்கினாலும் அந்த ஸ்கில் கம்மியாக இருக்குன்னு தான் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ்லாம் கூட +2 முடிச்சிருந்தா போதுங்க, நாங்கள் வேலை கொடுக்குறோம், நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் கட்டிகிட்டு இருக்கோம் செங்கல்பட்டில். உங்களுடைய அனைவருடைய ஆதரவோடும் இந்த ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் நல்லா வரணும். நீங்கள் எல்லோரும் அனைவரும் வந்து பாருங்கள். அண்ட் அகைன் நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி இளம் விதவைகள் அதிகமாகிட்டு வராங்க. அது காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த இளம் விதவைகள் டிக்னிட்டியோட, மாண்போட இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் சமமாக இருக்கணுன்றதை நான் ரொம்ப ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு இந்த பிரியோ டிவி அண்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் OTT வந்து அதிக அளவு சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கேட்டீங்க இல்லையா எல்லோருடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ராமேஸ்வரம் பாலம் அமைக்கும்போது ராமருக்கு ஒரு ஹனுமாராக வர முடியுமா தெரியல, ஆனால் எங்களுடைய தொண்டு நிறுவனங்கள், பெண்களுக்காக பணி செய்கிற அத்தனை நிறுவனங்களும் ஒரு அணில் மாதிரி வந்து இந்த டிவியுடைய செயல்பாட்டுக்காக இருப்போன்றதை இனிய உதயம் தொண்டு நிறுவனம் சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்து சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேடை ஏறிய அனைவருக்கும் நன்றி. அண்ட் சுதா மேம், நீங்கள் மட்டும் ஸ்டேஜில் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பிரியோ அவார்ட்ஸை பெற்றுக்கொள்ள போகும் அடுத்த சாதனை பெண்மணி யார் அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம். யோகா அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர் பிரீத்தி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஸோ பிரியோ அவார்ட்ஸை வழங்கி கௌரவிப்பதில் இந்த மேடை பெருமை கொள்கிறது. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜெயக்குமார் அவர்களையும் ராஜேஷ் கண்ணா அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். BJP ஸ்டேட் பிரசிடென்ட் ராஜேஷ் கண்ணா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். மற்றும் PRO சரவணன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் விஜய் சாரதி சார் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரீத்தி. ஸோ திருமணம் முடிஞ்சாலே பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி ஸோ மிஸ் சேலமில் ஆரம்பித்து மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சவுத் இந்தியா வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க, அதுவும் கணவரோட அந்த ஒரு சப்போர்ட்டோட. ஸோ இந்த மொமெண்ட்டில் அவார்டும் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மொமெண்ட்டை நினைக்கும் போது. அதுவும் பிரியோ டிவி என்னை அங்கீகரிக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பெண்களுமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ரொம்ப திறமையாகவும் படிப்புலேயும் சரி சிறந்ததாக இருப்பாங்க. நம்ம காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு கெரியரே இல்லாத மாதிரி, நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாத மாதிரி நினச்சி துவண்டு போயிருப்பாங்க, எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் திறமையோடு இருந்திருந்தாலும். அப்படி இருக்கும் பெண்களும் இந்த மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கிற உதாரணமாக தான் நான் இன்றைக்கி நிற்கிறேன். ஆனால் அதுக்கு என்ன முக்கிய காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கணவர்களாகிய எல்லா ஆண்களும் தன்னோட மனைவியோட திறமையை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு பிரியோ டிவி வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இருவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம் பேக். இது பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பருடைய கிராண்ட் லான்ச். ஹெல்த் கேர் பார்ட்னர் ஜீவன் சம்யுக்தா, அசோசியேட் பார்ட்னர் ஐஷாப். ஸோ அடுத்த வின்னர் யார், இந்த பிரியோ அவார்ட்ஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம். கந்தசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஞ்சப்பரோட MD இந்திரா கந்தசாமி மேம். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக டைரக்டர் ஓஷுமின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் விஜய் சாரதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறது ஒரு கஷ்டம்னா, அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய பெண்மணி நீங்கள். அண்ட் அவார்டையும் கையில் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? எல்லாருக்கும் வணக்கம். அந்த பிரியோ டிவி மூலமாக என்னோடய பிராண்டுக்கு ஒரு அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் எனக்கு கிடைச்சது 20 இயர்ஸ் முன்னாடி நான் ரொம்ப வெட்கப்படுவேன். அதாவது ரெஸ்டாரண்ட்டு போனால் கார்லேயே உட்காந்துட்ருப்பேன். என் ஹஸ்பண்டை மட்டும் ரெஸ்டாரண்ட் உள்ளே அனுப்பிட்டு நான் உள்ளரே போக மாட்டேன், ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் பல பெண்கள் வந்து எப்படி ஒருத்தரையிலையும் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்த்து நானும் கிச்சன் உள்ளர போயிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, நம்ம இவ்வளோ நம்மளுக்கு சமையலே தெரியாமல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோமே. என் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்குறது வந்து எல்லாமே ஹஸ்பண்டோட உதவியோடு நான் வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். சென்ட்ரல் கிச்சனில் வந்து எல்லா இதுவும் நம்ம பார்த்துக்குறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பிரியோ டிவி மூலமாக சுதா மேடம் கையாலையும் சார் கையை தொட்டோடனே பிரியாணி வாட வருதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு வாங்கினது. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அண்ட் சுதா மேம் நீங்கள் மட்டும் ஸ்டேஜில் இருங்க. ஸோ இந்த பிரியோ அவார்ட்ஸை வாங்க போகக்கூடிய அடுத்த பெண் வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம். தெய்வ பெண் ஷைலஜா பாஸ்கர் அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக பிளானட் காஸ் சவுத் ஹெட் செந்தில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் கோகுல் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஷைலஜா மேம்.
எத்தனையோ பெண் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல, கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீர பெண் அவங்க. ஸோ உங்களோட புன்னகையை பார்க்கும்போதே அந்த விருதுக்கு இன்னும் அழகு சேர்ந்த மாதிரி இருக்கு மேம். அண்ட் இந்த தருணம் எப்படி இருக்கு மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம். இது வந்து எனக்கான இதே கிடையாது, என்னுடைய அறம் சிறப்பு பெண் குழந்தைகளுக்கான அங்கீகாரம் தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே தன்னுடைய சொந்த பெற்றோர்களால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட பெண் பிள்ளைங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னை அம்மான்னு கூப்பிடுற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மான்ற வார்த்தைக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் உண்மையாக நடந்திருக்கேன். இந்த தருணம் அவங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்கள் அம்மா வாங்குறாங்க அப்படின்னு இருப்பாங்க. காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத, படுத்த படுக்கையாகவும் என்கிட்ட பெண் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லாமும் பண்ணணும், சர்வைவல், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், லைவ்லி ஸ்கில் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்களாச்சு. இதுக்கு முழுக்க காரணம் என்னுடைய அன்னை, என்னுடைய கணவர் தான். நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நிறையவே படித்தேனே. ஸோ என்னை படிக்கிறதுக்கு எல்லாமே அனுப்புனது என்னுடைய கணவர் தான். எனக்கு ரொம்ப என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த இடம், ஏன்னா அவங்கள யாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அறம் சிறப்பு பெண் குழந்தைகளுக்காக இந்த இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. அண்ட் மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பிரசன்டர்ஸை ஃபர்ஸ்ட் மேடை கூப்பிட்டுலாம். ஸோ இந்த விருதை வழங்குவதற்காக டைரக்டர் சமீர் அவர்களையும் கடல் தமிழ்வாணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரியோ அவார்ட்ஸின் இந்த விருது யாருக்கு போக போகுது, அந்த விருதாளர் யாருங்கிறத ஏவேல பார்க்கலாம். வெற்றியாளர் விஸ்வாச மேரி அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் விஸ்வாச மேரி மேம். ஸோ பெற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கும்போது நிறைய பிள்ளைகள் அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டே நிறைய கனவுகள்லாம் செதுச்சுப்பாங்க. பட் நீங்கள் டிரைவிங் அப்படிங்கிறத கையில் எடுத்து இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவராக பல உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நான் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஒரு முக்கியமான டிரைவிங் எல்லாத்துலேயும் வந்து ஆம்புலன்ஸ் தான். ஸோ அவார்டும் கையில் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேங்க் வந்து காடுக்கு தான், என்னோட எல்லா சக்ஸஸுக்குமே காரணம் காடு தான். ரெண்டாவது வந்து யாருன்னா என்னோட பேரண்ட்ஸ். முக்கியமாக எங்கள் அப்பா வந்து முடியாது, எங்கள் அப்பா வந்து 60%, எங்கள் அம்மா வந்து 65% வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் மாற்றுத்திறனாளி. சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்ப்பாங்க, பாப்பா எதையாவது ஒரு ஃபீல்டில் நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி அவார்ட்லாம் கிடச்சி நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது. எங்கள் ஊர்லாம் ரொம்ப சின்ன கிராமம் தான், திருநெல்வேலியில் மேலே புதுக்குடி தான் என்னோடய கிராமம். அங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே என்னோடய டிரைவிங் தான். அதே மாதிரி நிறைய கிரிட்டிசைஸை தாண்டி தான் வந்திருக்கேன். நிறைய இன்சல்ட்டு, நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோடய ஸ்டாஃப் வந்து, என்னோடய காலேஜ் ஸ்டாஃப் வந்து எனக்கு உறுதுணையாகவே இருந்திருக்காங்க. அவங்க நேமையும் இங்கே சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுதேன். ஃபஸ்ட்டு மேக்கி மேம்னு ஒரு மேம், அப்புறம் பாலா சார்னு ஒரு சார், சர்மா சார்னு ஒரு சார். 3 பேருமே உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு, உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு, இந்த உலகம் ஒன்று எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அது நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுனாலும், ஆனால் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, பாப்பா நீ எதையாவது ஒன்று மேலே வந்துடுவ,
இது வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் தவிர இது என்னோட எண்டு கார்டு கிடையாது. நிச்சயமாக இதுக்கு மேலே உள்ள ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் சேவை வந்து ஒரு ஹியூமனிட்டி இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். ஒரு உயிர், அதாவது ஒரு வாகனம் கடந்து போகும்போது எல்லாரும் இறைவனை வேண்டுதோம்னா அது ஆம்புலன்ஸ் கடந்து போகும்போது தான். ஆனால் இங்கே நிறைய பேர் தோணும், யார் எவருன்னே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தாண்டி போகும்போது எசப்பா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சேவை புரியறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை மனித நேயம் உள்ள எல்லாருமே இதை பண்ணலாம். அது என்ன, இது ஒரு நான் டிரைவிங்க்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கல, எனக்கு கிடைச்ச சேவையாக தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் அவார்ட். முக்கியமாக அந்த டிவிக்காண்டியும் சேர்பர்சனுக்காண்டியும் சுகுமார் சாருக்கும் சுதா மேம்க்கும் என்னோட கிரேட் தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு அவார்ட் கொடுத்த சார், நீங்களும் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இந்த அவார்டை வந்து நான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக உணர்றேன் மேம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஸ்வாசமேரி. தேங்க்யூ லாட். இது பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி அண்ட் மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பருடைய கிராண்ட் லான்ச். ஹெல்த் கேர் பார்ட்னர் ஜீவன் சம்யுக்தா, அசோசியேட் பார்ட்னர் ஐஷாப்.